வேதங்கள் காட்டும் வழிகளின்படி பின்பற்றப்படும் நெறிமுறைகள் பொலிந்து உயரவும் அவற்றுள் சிறப்புடையவனாக விளங்கும் சிவதர்மங்கள் யாவும் ஆகம விதிகளின்படி குறைவின்றி செழிக்கவும் உயிர்கள் எல்லாம் பல்வேறு பிறவிகள் தரும் பக்குவத்திற்கேற்ப வழி வழியாக திருவருள் பெற்று ஆன்ம மேம்பாடு அடையவும் அம்மே அப்பா என்று இறைவனை தாய் தந்தையாக மனதில் இருத்தி கூப்பிட்டு தூய திருவாய் மலர்ந்து அழுது வரும் குளிர்ந்த வளமுடைய வயல்கள் சூழ்ந்த சீர்காழியில் பிறந்தவருமான திருஞான சம்பந்தரது மலர் போன்ற திருவடிகளை தலைமையில் கொண்டு வணங்கி அவருடைய திருத்தொண்டுகளின் சிறப்பை இப்பகுதியில் காண்போம். பிறந்து 3ஆம் வருடத்திலேயே செம்புலமையினாலும் தெல்லறிவாலும் ஒரு தெய்வீக கலை அவர் முகத்தில் என்றும் பொலிந்தபடி இருந்தது. உமையம்மையார் அளித்தூட்டிய ஞானப்பாலுண்டு திருவருள் பெற்றதன் பின் தந்தையார் சிவபாத இருதயர் உள்பட பலராலும் அவரது தெய்வீகத்தன்மையை உணர முடிந்தது. அத்தகைய தெய்வ குழந்தையாகிய திருஞான சம்பந்தர் தமது குறுகிய வாழ்நாளில் பாரதத்தின் பல்வேறு சிவாலயங்களுக்கு தலையாத்திரை செய்தார். அவரது 3வது தலையாத்திரை பயணம் மிகவும் அற்புதங்கள் நிறைந்தது. சம்பந்தரின் ஒவ்வொரு திருச்செயலிலும் அவரது திருவருள் செம்மை ஓங்க அன்பு நீதியும் கருணையும் சுடர்விட்டு ஒளிர்ந்தது. சம்பந்தர் 3 வயது குழந்தையாக இருந்தபோது தந்தையுடன் கோவிலுக்கு சென்றுள்ளார். சிவபாத விருதையர் குழந்தையை படியில் அமரவிட்டு குளத்தில் குளிக்கச் சென்றார். அப்போது சம்பந்தர் கோயிலை பார்த்து அழத் தொடங்கினார். அவர் இந்த சிறு வயதிலேயே தன்னுடைய உண்மையான பெற்றோரான சிவன் பார்வதியை காண அழுததாக கூறப்படுகிறது. அவ்வேளையில் சிவன் பார்வதி அவரது கண் எதிரே தோன்றினார்கள். சிவன் பார்வதியிடம் குழந்தைக்கு ஞானப்பால் ஊட்டச் சொன்னார். பார்வதி சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டினார். திருஞான சம்பந்தர் தெய்வீக ஞானத்தை சிவன் பார்வதி அருளால் பெற்றார். சிவபாத இருதயர் குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்தார். அப்பொழுது குழந்தையின் வாயிலிருந்த பால் துளியை பார்த்து பால் கொடுத்தது யார் என்று குழந்தையிடம் கண்டிப்புடன் வினவினார். அப்பொழுது சம்பந்தர் வானத்தை நோக்கி கையை உயர்த்தி காட்டி தோடுடைய செவியன் என்று தொடங்கும் தனது முதல் தேவாரத்தை பாடினார். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்தே தருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. இந்த கதையில் கடவுளின் அருளால் சம்பந்தருக்கு 3 வயதிலேயே உண்மையான இயல்பு வெளிப்பட்டது. கடவுளின் அருள் எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கின்றது. நாம் நல்ல எண்ணங்கள் கொண்டு நற்செயல்கள் செய்தால் நமது உண்மையான இயல்பு வெளிப்படும்.